மூவி நல்லா தாங்க இருக்குது, பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான். சூர்யா ஆக்டிங் சொல்லணும். கருப்பு வேற மாதிரி இருந்துச்சு, இது வேற மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டாக. ஆனால் ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, லக்கி பாஸ்கர் மாதிரி இது இல்லை, இது ஃபேமிலிக்கு ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுத்துருக்கோம். அதுக்கு மாதிரி நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் போக செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அப்படியே லைட்டாக டிப்பாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாம். கருப்பு அளவுக்கு இந்த படம் இல்லைனாலுமே நெக்ஸ்ட் சூர்யா 47 வருது, அதில் வேணால் பார்க்கலாம். ஜிவி மியூசிக்லாம் வந்து படத்துக்கு ஏற்ற மாதிரி ஆப்டாக இருந்துச்சு. ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னு சொல்ல, செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியல. அதுக்குன்ட்டு அவர் எஃபர்ட்டே போடல அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, படத்துக்கு என்ன தேவையோ அது கொடுத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்ஸ் கிளாசிக்காக இருந்தது. ஒரு மாதிரி அப்போ சஞ்சய் ராமசாமி அந்த அந்த மாதிரி எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மமிதா பைஜோட ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மூவி நல்லா இருந்துச்சு, ஃபேமிலி ஓரியன்டாக சூப்பராக இருந்தது. சூர்யா சார் ஆக்டிங் இந்த வாட்டி நல்லாவே இருக்குது. மமிதா பைஜோட கேரக்டர் ஃபுல்லாக ஃபன்னியாக இருக்குது. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபேமிலியாக சில்ட்ரன்ஸும் கண்டிப்பாக பார்க்கலாம் மூவியை. ஸோ வீக்கெண்ட் வைப் பண்ணுற மாதிரி நல்ல மூவியாக இருக்குது. மூவி நல்லா இருக்கு, நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஃபுல்லாக காமெடியாக இருக்குது. பாட்டு நல்லா, டான்ஸ்லாம் நல்லா இருக்குது. அவங்க தான் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க தான் ஃபுல்லாக காமெடி ஸ்கோர் பண்ணிடுறாங்க படத்தில். சூர்யாவும் சைடில் பண்ணியிருக்காரு. ஆனால் மெயினாக அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து வேறு ஜேர்னர் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட்டு அந்த மாதிரி போகும். அது வந்து வேறு கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. லைக் அவங்களோட இது டைமிங், லைக் மமிதா பஜிங் அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. லைக் ரொம்ப ஜோவியலாக, லைக் ஒரு ஃபேமிலி இதுக்கு கொஞ்சம் நல்லா இதுவாக இருந்துச்சு. வாட்சபிள். சாங்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் வாட்சபிள். லைக் ஆனால் லைக் சூர்யா ஃபேன்ஸ்க்கு லைக் இட்ஸ் லைக் எ ட்ரீட். ஸோ வந்து இன்னொரு தடவை கூட வந்து பார்க்கலாம். லைக் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. இந்த ஜனர் அவருக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிருக்கு. வேற யார் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்காது. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அவர் ஆல்ரெடி லவ்ல நடிச்சிருக்காரு இல்லைங்க. ஸோ இது செமையா சூட் ஆகுது. இப்போ அதெல்லாம் ரொம்ப நார்மல் தானேங்க. இதுல என்ன இருக்கு? பெர்ஃபெக்ட்டா இருக்கு படம். எல்லாருமே பார்க்கலாம். அவங்களும் ஈக்குவலாக டஃப் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லவே வேணாம். அவங்க ரொம்ப நல்லாவே நடிப்பாங்க. இதில் ரொம்ப கனெக்ட் ஆயிருக்காங்க. அம்மாவா பாண்டிங் எல்லாம் நல்லா இருக்கு. மாசா இருந்துச்சுங்க. நான் டான்ஸ் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். யாருன்னா போய் ஆடலான்னு எதிர்பார்த்தேன். ஆனால் யாரும் வந்து ஆடலை. டிஃப்ரெண்ட் ஜானரில் ரொம்ப நாள் கழிச்சு டிஃப்ரெண்ட் ஜானரில் நடிச்சிருந்தாரு. நல்லா இருந்தது. இல்லை, நான் வந்து இது ட்ரெய்லரில் இது ஒரு வந்து இது ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான்ற மாதிரி எதிர்பார்த்தா வந்தேன். ஸோ எனக்கு அது வந்து இது கரெக்டாக ஆப்டாக தான் இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக பார்த்தா வந்து இது ஜாலியாக வந்து இது பார்க்கலாம். செம்ம எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு படம் ஃபுல்லாக. எனக்கு நிறைய இடத்துல வந்து இது காமெடிஸ் ஒர்க் ஆச்சு. அப்புறம் வந்து இந்த ஜிவியோட அந்த எல்லா சாங்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து இந்த ட்ரெய்லரில் என்ன காமிச்சாங்களோ அதுதான் இருந்திருக்கு. ஸோ ரொம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வர தேவையில்ல. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக படத்தில் அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. மமிதாவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சூர்யாவோட அவங்களுக்கு வர அந்த காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே. ஆக்சுவலாக நீங்கள் மூவி பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் கேப் தான் வந்து இது படமே. ஸோ அதை பற்றி தான் வந்து அதை பற்றி தான் வந்து எண்ட்லேயுமே வந்து ஒரு டைலாக்குமே இருக்கும். ஸோ வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல மூவி தான். ஸோ நீங்கள் இல்லை, அது ட்ரெண்ட் ஆகாது. இது வந்து இந்த ஒரு ஹீரோ இப்படி எடுத்து வந்து பண்ணியிருக்கிறதே ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் பண்ணணும் சூர்யாவுக்கு. வந்து அது நல்ல ஒரு அட்டம் தான் ஆக்சுவலாக. இது வந்து எப்படி சொல்ல, கோலிவுட்க்கு இது ஒரு நல்ல அட்டம். சஞ்சய் ராமசாமிக்கும் மேரிக்கும் அதான் இப்போது அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு கேரக்டர் இருக்கும். இப்போ இருக்க 2Kக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு கேரக்டர் இருக்கும். எப்படி பார்த்தாலுமே சூர்யா அப்பயுமே அவர் அழகாக தான் இருப்பார். இப்பயுமே அதுக்கேற்ற மாதிரி கிளாஸாக மாசாக சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க. கருப்பு வந்து அது ஒரு ஃபேண்டசி கமர்ஷியல் மூவி. ஓகேவா? அது ஒரு அந்த ஜானர் வந்து அது ஃபேன்ஸுக்காக பியூர் ஃபேன்ஸ் படம். இது வந்து ஃபேமிலி. இப்போ வந்து பழைய சூர்யா படம் பார்த்துருப்பீங்கன்னா ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு படம் மாசாக இருந்துச்சுன்னா அடுத்த படம் கிளாஸாக இருக்கும். சூர்யாவை அவ்வளோ அழகாக சூப்பராக காமிச்சிருப்பாங்க படத்தில். நீங்கள் அதான் ஃபீல் குட் மூவிக்குன்னு தேவையான எல்லாமே இருக்கும் படத்தில். சூப்பராகவே இருக்குது படம். தெலுங்கு ஃபீல்னா தெலுங்குல வந்து இந்த ஃபேமிலி மூவிஸ்லாம் ஓரியன்ட் மூவிஸ் நிறையா வரும். இந்த படத்துலையுமே அதுதான் கான்செப்டே. பட் ஆனால் அதை எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமா பண்ணியிருக்காங்க. நீ ஸ்க்ரீன் பிளேவாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, போர் அடிக்காது பெருசாக எதுவுமே. அதுதான் கான்செப்டே. நீங்கள் போய் பாருங்கள். அது வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் தான் ஒரு சீனில் சொல்லியிருப்பாங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது நல்லாவே தெளிவாக தெரியும்.
மமிதா எப்படி பண்ணிருக்காங்க? சூர்யா வந்து எவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஈக்குவலாக மமிதாவோட ஆக்டிங்கும் ராதிகா மேம் ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. லக்கி பாஸ்கர் மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இருந்தாலும் எனக்கு வந்து ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது சீரியல் மாதிரி தான் இருக்குன்னு தோணுச்சு. ஓகே, அதனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்ததால் ஓகே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் இது. எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கும் மேடம். ஒன் டைம் வாட்ச்லாம்? ஒன் டைம் வாட்சபிள், ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் படம். கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் வைப் பண்றதுக்கு இங்க வரலாம். நீங்க சூர்யா ஃபேனா? நான் விஜய் சார் ஃபேன். ஆனால் இருந்தாலும் நல்லா இருக்கு படம். விஜயோட இடத்த சூர்யா நிரப்புவாருன்னு எதிர்பார்க்குறீங்களா? அது முடியாது கண்டிப்பாக. அது ட்ரை பண்ணலாம், இருந்தாலும் அவர் மாதிரிலாம் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறதா. சஞ்சய் ராமசாமிக்கும் இந்த மேடிக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்றீங்க? சஞ்சய் ராமசாமி இந்த மேடிக்கும் பையனுக்கும் அப்பாவுக்கும் உள்ளது. ஓ, சஞ்சய் ராமசாமி is old. கஜினி ரஜினி. இல்லை, அதுக்கு சம்மந்தம் இல்லை, பேர் மட்டும்தான். மற்றபடி அது வேற இது வேற. ஒரு அந்த மாதிரிலாம் கம்பேரே பண்ண முடியாது. ஓவரால் கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் படம், ஃபேமிலியோடு பார்க்கலாம், அவ்வளோதான். ஆடுற மாதிரி இருந்துச்சா song? இல்லை, ஒன்றும் இல்லைங்க. மியூசிக் வந்து உண்மையிலே இதில் செட் ஆகலை, அவ்வளோவா கனெக்ட் ஆகலை மூவியோட மியூசிக். ஜிவி என்னன்னு தெரில. நான் கருப்பில் அந்த வைப்லாம் இல்லை. இது வைப்புக்கான படம் இல்லை, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மியூசிக் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். Music நல்லா இருந்துச்சு. Surya as usual was good. Mamita was also really good and Radhika ma'am, she blasted it. I loved her. Overall the movies? Overall, it's a family entertainer and the kid Charvik, he was really cute, adorable. So ஃபேமிலியோட வைப் பண்ணலாம். ஃபேமிலியோட வைப் பண்ணலாம், ஷூர். So கண்டிப்பா வீக்கெண்ட் வைப் வீக்கெண்டில் எல்லாருமே கண்டிப்பாக வரலாம். இட் வில் பி ரியலி படம் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஊரில் நான் வந்து மதுரை. எங்கள் ஊரில் சூர்யா படம்னா முன்னாடினாலே டிஷர்ட்லாம் அடித்து பேனருக்கெலாம் ஃபோட்டோ எடுத்துறதுக்கெலாம் ஃபோன் அடிச்சு பசங்க காசு கேட்டுட்டு இருப்பானுங்க, ஃபோட்டோ போடுற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பானுங்க. ஒரு மாதிரி செலிப்ரேஷன் செம்ம பீக்கில் இருக்கும். இந்நேரம் நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செலிப்ரேஷன் பீக்கில் இருக்கும். எனக்கு அந்த செலிப்ரேஷன் இந்த சென்னையில் பார்க்க முடியலன்ற ஒரே ஒரு ஃபீல் மட்டும் தான். மற்றபடி படம் வந்து அண்ணனை ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் அழகாக பார்க்கலாம். நீங்கள் கருப்பில் சாமியாக வந்து விளாண்டுட்டு இருந்த எங்கள் அண்ணனை இப்போ விஸ்வநாதன் சென்ஸில் ஒரு குழந்தை கூட விளாட்ற ஒரு ஆளாக பார்ப்பீங்க. படம் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. தளபதியோட இடத்த சூர்யா ஃபில் பண்ணாங்க. ஐயா, அவங்க இடத்துல இருக்கட்டும், யார் இடத்தையும் ஃபில் பண்ண வேணாம். தளபதி அது என்றும். நான் என்னதான் ஒரு டைஹார்ட் சூர்யா ஃபேனாக இருந்தாலும் தமிழ் சினிமாவில் அண்ணே அதே மாதிரி எங்கள் சூர்யா அண்ணே அவங்க இவங்க டயர்லாம் எதுவும் கிடையாது. எல்லாரும் அவங்க இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. அதுலேயே இருக்கட்டும். அவங்க ஃபேன்ஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி தான் இருப்பாங்க. யாருக்கும் இந்த இடத்த அவங்க பிடிப்பாங்களா அதெல்லாம் வேணாம். நான் என்ன சொல்லுவேன்னா, சூர்யா அண்ணன் வந்து ஏதேதோ டயரில் இருக்க ஆக்டர்ஸ்குள்ளலாம் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்தவங்க நேற்றுக்கு வந்தவங்களாம் வச்சுப்பாங்க. அவர் அப்போ டைம்ல இருந்து அவர் டாப்பில் தான் இருக்காரு. இப்போ டைம் நடுவில் கொஞ்சம் படங்கள் நல்லா வரல. எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகாமல் நிறைய பேருக்கு போச்சு. ஓகே, பட் இந்த வருஷம் ரெண்டாவது ஒரு பதில் கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு படம். எல்லாருமே ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் நல்லா ஹாப்பியாக வந்து பார்க்க, அதாவது எல்லா ஏஜில் இருக்கவங்களும் வந்து பார்த்தா சந்தோஷமாக இருக்கலாம். நல்லா சிரிக்க வச்சாங்க, அப்படியே நல்லா அழுக வச்சாங்க, அப்படியே நல்ல கண்டென்ட் கொடுத்து. படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருக்கு. சூர்யா எப்படி பண்ணிருக்காங்க? சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு, மமிதா ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்ல ஃபேமிலி ஓரியன்டட் மூவி, எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. மத்த ஆக்டர் ராதிகா இவங்க எப்படி பண்ணாங்க? எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கு. சூர்யா சார் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படின்னு ஃபேமிலி பெஸ்ட்டாக இருக்கும்னு அந்த மாதிரி நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் மேம். அது ஃபுல்லாக மாஸாக இருந்தது மேம். இது வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நல்ல சட்டிலான ஃபேமிலி எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கும். செம்ம கியூட்டா நடிச்சிருந்தாங்க. டான்ஸ்லாம் செம்மையா இருந்தது. பார்த்துனே இருக்கலாம் போல இருந்தது. அவங்க இந்த 20 இயர்ஸ் கேப் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? ப்ராக்டிக்கல் லைஃப்ல செட் ஆகாது. அதே தான் படத்துலயும் அதே தான் காமிச்சிருக்காங்க. எனக்கும் பெருசா செட் ஆகும் தோணல. எனக்கு மமிதாக்காக நான் வந்து பார்ப்பேன். மமிதா பைஜுக்காக வந்து பார்ப்பேன். சூர்யாவோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது. கஜினியில பார்த்த அந்த பாஷான லுக்கு, அந்த ரிச் லுக்லாம் செம்மையா இருந்தது. ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம். ஃபேமிலியா வந்து பார்க்கணும்னா பார்க்கணும். நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ற மாதிரி. பட் சூர்யா ஒரு மாஸ் ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு வருவாங்களா, அந்த மாஸ் சீன்ஸ்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு 2-3 சீன்ஸ் மாஸ்க்காக ஃபைட்ஸ் இருக்கு, அவ்வளவு. படம் வந்து பார்க்கலாம். ஒரு ஃபீல் குட்டான மூவி தான். சூர்யா ஆடியன்ஸ்க்கு வந்து இது ஏமாற்றம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு ஃபீல் குட்டான மூவின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபீல் குட்டான மூவி. இப்போ கருப்பு அளவுக்கு இருக்குமான்னு எதிர்பார்த்தீங்கன்னா, கருப்பு வந்து ஒரு கமர்ஷியலான மூவி. அதில் ஃபைட் சீக்வன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். கூஸ்பம் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். இதில் கூஸ்பம் மூமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இது ரோம் மூவி மாதிரி. ஒரு அதை எப்படி சொல்ல, ஒரு லவ் ரிலேட்டடாக, ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக, ஒரு எமோஷனல் கனெக்டாக பார்க்கணும். நீங்களாம் கண்டிப்பாக பார்க்கலாம் படத்தை.
படத்தை வந்து என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்லாம் சொல்ல பார்க்க முடியாது. ஒரு ஃபீல் குட்டான மூவி நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னா இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான மூவி. ரியல் லைஃப்ல ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, ஏன்னா படம்ன்றது ரியல் லைஃப்ல ஒர்க் அவுட் ஆகும், ஆனா இதுவும் ஒர்க் அவுட் ஆகும். அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்றது பொறுத்து. சூப்பர், அவரு வந்துட்டு எப்பவுமே நல்லா நடிப்பாரு, இதுலயும் ஒன்று சூப்பரா நடிச்சிருக்காரு. இதுல வந்து உங்களுக்கு போனஸ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா மமிதா பாஜ் பயங்கரமா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி சைல்டிஷ் கேரக்டர் அவங்களுக்கு கிரிஞ்ச் பண்ணாம நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி முகம் சுரிக்கிற அளவுக்கு பண்ணல, சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. படம் நல்லா ரேட்டிங் வந்து 10 out of 10 கொடுப்பேன். நல்லா இருந்துச்சு படம். லேகே இல்லை, எந்த ஒரு விஷயத்துல லேக் கிடையாது. காமெடி, எமோஷனல், ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. எது உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு படம் பார்த்தது? அன்பு, ஒரு அன்பு எப்படி வெளிப்படுத்துறாங்க அதுதான் படத்தை காமிச்சிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு.